வெல்கம் டு அஸ்வின் பாரதி விலாக். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு முள்ளங்கியை வச்சு ஒரு சூப்பரான சப்பாத்திக்கு கிரேவி செய்ய போகிறோம். நம்ம நார்மலாக முள்ளங்கியை பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம சாம்பார் வைப்போம், அந்த மாதிரி பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சப்பாத்திக்கு கொஞ்சம் கிரேவி செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ முள்ளங்கி கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிரேவி செய்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் போல் மிளகு எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் எள்ளு, கடுகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன், ஒரு 4 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், காரம் எக்ஸ்ட்ரா வேணுன்னா போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். ஒரு மசாலா இப்போ இது தண்ணிலாம் சேர்க்க தேவையில்ல, அப்படியே நம்ம கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா மசாலா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குறப்பாக அரைச்சாச்சு. தண்ணிலாம் எதுவும் சேர்க்கல, அப்படியே தான் அரைச்சாச்சு. இப்போ இந்த முள்ளங்கி கிரேவிக்கு நான் ஒரு 2 முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா துருவிக்கலாம். போட்டு இப்போ நல்லா முள்ளங்கி அந்த மாதிரி துருவியாச்சு. கிண்ணத்தில் போட்டுக்கலாம். கூட நான் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கிறேன். இது முருங்கைக்கீரை நான் முள்ளங்கி கீரையோடு கிடச்சிதுன்னா அதை சேர்த்துக்கலாம். அந்த கீரை நான் முள்ளங்கி கீரையோடு கிடைக்கலன்ட்டு நான் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கூட ஒரு 4 ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் சால்ட் சேர்த்துக்கலாம். முள்ளங்கியில் தண்ணி இருக்கும், அதனால் கொஞ்சமாக தெளித்து மட்டும் பிசைஞ்சுக்கோங்க. கிளறிட்டு நம்ம அரைச்ச மசாலா இருக்குல்ல, அந்த மசாலாவில் பாதி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். பாதி கிரேவிக்கு தேவை, அதனால் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா பிசைஞ்சிக்கங்க. நம்ம உருட்டி எண்ணெயில் போடுற அளவுக்கு இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம உருட்டி வச்சுருக்க முள்ளங்கி பால்ஸில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பால்ஸாக தான் சேர்த்துக்கேன். நீங்கள் இன்னும் குட்டியாக வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு முருங்கைக்கீரை தான் போடணும்னு அவசியம் இல்லை, எந்த கீரை கிடைச்சாலும் பொடியே நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கு அர்ஜென்ட்டுக்கு கீரை கிடைக்கலன்னு நான் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். இப்போ 2 பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இதை எடுத்துக்கலாம். அதே வானலில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் வெடிச்சிருச்சு. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மீதி அரைச்சி வச்ச மசாலாவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மசாலாலாம் வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி பழத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளிலாம் சேர்த்து வதங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் போல் கார மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நல்லா அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி ஒரு 10 நிமிஷம் போல் இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா 10 நிமிஷம் போல் கொதிச்சு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச முள்ளங்கி உருண்டையெல்லாம் இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி போட்டு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக போட்டுருந்தேன். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு கொதிக்கலாம் தேவையில்ல, ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலாலாம் இறங்கினா மட்டும் போதும். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சப்பாத்திக்கு எப்பயும் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு குருமா அப்படிலாம் செய்யாமல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி குருமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அஸ்வின் பாரதி விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.